அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. ஓவரா திங்க் பண்றதுனால தூக்கம் வரலைங்களா? ஒரு ப்ராப்ளம 1000 தடவை யோசிக்கிறீங்களா? இதற்கு தீர்வு 1400 ஆண்டுகளுக்கு முன்பு குர்ஆன் ஷரீஃபில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன தீர்வு சொல்லப்பட்டிருக்கிறது? அலா, அறிந்து கொள்ளுங்கள், பிதிக்ரில்லாஹி தத்மைஇன்னல் குலூப், அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் மூலமாக உங்களுடைய உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன என்று 1400 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லப்பட்டிருக்கிறது. நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்திற்காக செல்கின்றார்கள். அப்படி செல்லக்கூடிய இடையில சௌர் குகையில் தங்கி இருக்கிறார்கள். அவர்களோடு சேர்ந்து அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் சேர்ந்து தங்கி இருக்கிறார்கள். அப்படி தங்கி இருக்கக்கூடிய தருணத்தில் எதிரிகள் வாசலில் வந்து நிற்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் மிகவும் அருகிலே வந்து விட்டார்கள். அப்பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஒரே அச்சம், பதட்டம். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்கிறார்கள், நாயகமே, எதிரிகள் நமக்கு மிக அருகாமையில் வந்து விட்டார்கள், ஏதாவது செய்து விடுவார்களோ என்ற ஒரு அச்சம் எனக்கு ஏற்பட்டு இருக்கிறது என்று சொல்லுகின்ற பொழுது பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா, கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். அல்லாஹ்வை நினைவு கூறியவுடன் இதை கேட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய உள்ளத்தில் இருந்த அந்த கவலை, அந்த அச்சம் நீங்கிவிட்டன. அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு கவலை வருகின்ற பொழுது, அதிகமாக நீங்கள் திங்க் பண்ணுகின்ற பொழுது நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். அப்படி நினைவு கூறினால் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த கவலைகள், கஷ்டம் நீங்கிவிடும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். ஓவராக திங்க் பண்ற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், குர்ஆன் ஷரீஃபை அதிகமாக ஓதுகின்ற பொழுது நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த கவலை, அந்த கஷ்டம் நீங்கிவிடும். தொழுவதின் மூலமாக நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த கவலை, அந்த கஷ்டம் நீங்கிவிடும். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வை திக்ர் செய்வதன் மூலமாக, என்ன திக்ர்? ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல், நிஅமல் மௌலா, நிஅமன் நசீர் என்று ஓதுவதன் மூலமாக நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலைகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் இவைகளெல்லாம் நீங்கிவிடும். ஆகையினால் தொழுகையின் மூலமாகவும், திக்ரின் மூலமாகவும், குர்ஆன் ஓதுவதன் மூலமாகவும் இதை நீங்கள் கடைபிடிங்கள். நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த கஷ்டம், சோர்வு, மன உளைச்சல் அத்தனைகளும் நீங்கிவிடும். இதை செய்து பாருங்கள். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் தஆலா உள்ளத்திலே நமக்கு மன அமைதியை ஏற்படுத்தி தருவார். அல்லாஹ்வுக்காகவும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்காகவும் நீங்கள் சேர் செய்யுங்கள். இதை சேர் செய்வதன் மூலமாக மற்றவர்களுடைய கவலைகள் நீங்குவதற்கு நீங்கள் ஒரு காரணமாகவும் அமையும். அல்லாஹ் தஆலா அதற்குரிய நன்மையும் உங்களுக்கு தருவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.